வணக்கம். என் பெயர் நடராஜன் வரதராஜன். சென்னையில ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்க்குறேன். சென்னையில கடந்த ஒரு 8, 9 வருடங்களா இருக்கிறேன். என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. வேலை நிமித்தமா சென்னை வந்து சென்னையில இருக்கிறப்ப தான் எனக்கு கல்யாணம் ஆகி, என் மனைவி கோதை நாச்சியாரோட சென்னையில செட்டில் ஆயிருங்க. வணக்கம். என் பேர் கோதை நாச்சியார். நான் இங்கே சென்னையில் ஒரு வங்கியில் வேலை செய்கிறேன். எனக்கும் சொந்த ஊர் தூத்துக்குடி தான். நானும் வேலை நிமித்தமாக தான் சென்னையில் வந்து செட்டில் ஆகிருக்கோம். நாங்கள் 2 பேருமே 2017 எங்களுக்கு திருமணம் ஆச்சு. ஸோ அதுலேருந்து சென்னையில் தான் இருக்கோம். எங்களோட ஜேர்னியில் வந்து ஃபர்ஸ்ட் 3-4 years we were so happy after marriage. So as a free bats we used to roam around the city, enjoy the life. நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நினைச்ச நேரம் தூங்கிட்டு லைஃப் வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஸோ இந்த ஜேர்னி போயிட்டு இருக்கிறப்போ சம்வேர் வி காட் த ஹிட்ஸ். இது இப்படியே போனால் நல்லா இருக்காது, சம்திங் வி ஹவ் டு டூ டிஃப்ரெண்ட்லி. கொஞ்சம் உணவு முறைகளோ உடம்புக்கு தேவையான விஷயங்களோ தேடலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் இந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றலாம். நிறைய டயட் ஃபுட் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ சர்ச் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஃப்ரூட் டயட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எங்களுக்கும் இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு. அது எதுக்குன்னா, அதாவது கல்யாணம் ஆகி 2 வருஷம் 1 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஒர்க்கு, ஆஃபீஸு, வீடு அப்படின்னு போயிட்டே இருந்தது. வெளியே போகிறது வர்றது, வெளியே சாப்பிட்றது, நைட்டு லேட்டாக தூங்குறது, லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்தது. ஸோ பீயிங் ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால, ஏன்னா எங்களுக்கு 8 மணி 9 மணிக்கு மேலே தான் டைமே கிடைக்குமே. காலையில் திருப்பி 9 மணிக்கு 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த சமயத்தில் சரி, அடுத்து குழந்தைன்னு வரும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கு இருந்தது. உடல்நல குறைபாடுகள். ஸோ வீட்டில் ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க, ஹாஸ்பிட்டல் போங்க பண்ணுங்க அந்த மாதிரி. ஸோ வேறு வழியில் பெரியவங்க சொன்னாங்க, போனோம். எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. போனோமே அவங்க கொடுத்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டோமே தவிர எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகலை எங்களுக்கு. ஸோ இட் வாஸ் கோயிங் லைக் 2 years அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ திருப்பி வேணாம், இங்கிலீஷில் இருந்து சித்தா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மருத்துவம் போகலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போக ஆரம்பித்தோம். ஸ்டார்ட் பண்ணோம். 6 months to 8 months போயிருப்போம். ஸோ அங்கே இல்லைன்னு சொல்லலை, பட் அங்கே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ தான் சொன்னது, உடல் எடையை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. சரி, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த காலகட்டங்களில் தான் கோவிட் வந்தது. கொரோனா ஃபுல் லாக்டவுன், வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெயிட் குறைக்கணும்னு சொன்னப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ஏதாவது ஜிம்முக்கு போகலாமா, வெயிட் குறைக்கலாமா அப்படின்னு ஒரு 6-8 மாசங்கள் அவங்க கண்டினியூஸாக ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து விச் வாஸ் கோயிங். அது 1 மாதம் குறையும், 2 மாதம் குறையும், திரும்பியும் பிரேக் ஆகும், கண்டினியூஸாக போக முடியலை. வெயிட் அவங்களுக்கு ஃபிசிக்காக அந்த வெயிட்டை தூக்கி அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாடியை வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இது உடம்பு வந்து செட் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள், ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு அதுக்குண்டான லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வந்து எங்களால் சர்ச் பண்ணி இது பண்ணி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த நேரத்தில் தெரிய வந்தது தான் இந்த மாதிரி இது தவிர்த்தும் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணி யோகா, அதே மாதிரி உணவு முறைகளில் பச்சை காய்கறிகளாக சாப்பிட்றது, இல்லைன்னா அவிச்ச உணவுகள், அந்த டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி ஆரா யோகா அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சது. ஸோ இதில் வந்து மெயினாக எங்களுக்கு தெரிஞ்ச லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, காலையில் எந்திக்கணும், முடிந்த அளவுக்கு 5 மணிக்கு, 100% 5 மணிக்கு எந்திக்கணும். எந்திரித்து காலையில் குளிச்சுட்டு 6 மணிக்கு யோகா பண்ணணும், ஆத்ம சுத்தி பண்ணணும். அப்புறம் வாரம் 2 முறை எண்ணெய் குளியல். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது 2 பேருக்குமே. இன்ஃபேக்ட் காத்தால 4:30-5 மணிக்கு அலாரம் இல்லாத கண் விழிப்பு. ஆக்சுவலாக நான் இது எப்படி சாத்தியப்படும்னு நினச்சேன், பட் வேதா சார் சொல்லுவார், நீங்கள் நினச்சிட்டு 4:30 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினச்சிட்டு கடிகாரத்தை பார்த்துட்டு படுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எழுந்துக்க முடியும்னு. மிராக்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக அந்த மாதிரி நினச்சிட்டு படுக்கும்போது கண்டிப்பாக மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு தான் நாங்கள் எழுந்துப்போம். அலாரமே இல்லாமல் தான் எழுந்துப்போம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நார்மலாக எப்படி வரும் அப்படின்னா, நம்மளோட சைல்ட்ஹுட்ஸ்லேயே நம்ம எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்ன விஷயங்கள் அப்படின்னா, படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு வில் பவரோட நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த வில் பவர் தான்
எங்களுக்கு வந்து இந்த ஃபுட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை இது இது தேவையான விஷயங்களை இது பண்ணும்போதோ நான் 2 பேரும் மனதார நினைச்சு அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப உள்வாங்கி பண்ணோம் 2 பேரும். ஸோ அதுதான் நான் திரும்பியும் சொல்லுவேன், யார் எந்த விஷயம் இருந்தாலும் அதை உள்வாங்கி நமக்கு இது வேணும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டோம்னா இந்த பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு வந்து அதை கொடுக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் அந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருந்தோம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத அதை அடையிறதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் முயற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறத பண்ணோம். அதனோட நிமித்தமாக தான் எங்களுக்கு வந்து இந்த வேதா மாஸ்டரோட இன்ட்ரொடக்ஷன் அதில் உள்ள ஜேர்னி எங்களுக்கு கிடைச்சிது. அதான் இங்கிலீஷ் மெடிசன், தமிழ் மெடிசன்லாம் எடுத்துக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி நடக்கணும், இது நம்ம இந்த டேப்லெட் போடுறோம், நமக்கு இது சரியாகணும், அடுத்த மாதம் இப்படி ஆகணும், அதுக்கு அடுத்த மாதம் இப்படி ஆகணுங்க. பட் நாங்கள் கோவிட்ல கருப்பெரும் கலை சார் ஃபர்ஸ்ட் குரூப் ஆரம்பித்தாங்க. அதில் ஜாயின் பண்ணப்போ அதாவது எங்களுக்கு இலக்குன்னு ஒன்று இருந்தது. பட் எதிர்பார்ப்புன்னு எதுவுமே இல்லை. இதை செய்ய சொல்கிறாங்க, சார் செய்ய சொல்கிறாங்க, செய்யணும் அப்படிங்கிறதுனால எங்களோட இலக்கு குழந்தை பேர் அடையணும்னு. எதிர்பார்ப்புங்கிறது வந்து எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும். 100% சார் சொன்னதை அப்படியே கேட்டு செய்யணும். எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. சார் சொல்லுவாங்க, காலையில் வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் குளியல் பண்ணணும், அப்புறம் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கணும். பழ உணவு திட்டத்தில் இருக்கிற உணவுகள் ஃபுல்லாக நாங்கள் 2 பேருமே தான் செஞ்சுப்போம். எங்களுக்கு காலையில் எழுந்து குளிச்சு யோகாலாம் முடிச்சுட்டு திருப்பி 7:30 மணிக்கு போய் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உணவை ரெடி பண்ணிவிட்டு, அவருக்கு ஆஃபீஸ் கிடையாது, நான் ஆஃபீஸ் போவேன், என்னைய கொண்டு விடுவாங்க. ஸோ எனக்கு இருந்தது கோவிட் டைம்லேயும். ஸோ திருப்பி அந்த உணவு எடுத்துக்கிட்டுமே நான் நினச்சேன், என்ன இந்த உணவு எடுத்துக்கிட்டு நம்மளால் பிரிஸ்காக இருக்க முடியுமா அப்படின்னு. நல்ல வேலை ஹெக்டிக்காக இருக்குமே செய்ய முடியுமான்னு. ஆனால் அப்போ தான் ரொம்ப பிரிஸ்காக இருப்பேன். அதுவும் குறிப்பாக அந்த 6ஆவது நாள் நீர் உணவு இருக்கும், ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான். அன்னைக்கு இருக்கிற பிரிஸ்கெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு இருந்ததே கிடையாது. ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க, என்னடா இது எப்படி தண்ணியை குடிச்சிட்டு எப்படிடா இருக்கீங்க அப்படின்னு. ஈவன் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, we were going to attend on ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னோம், அந்த ஃப்ரெண்டுக்கும் தெரியும் இந்த மாதிரி நீர் விரதம்லாம் இருப்பாங்கன்னு. பட் அவன் சொன்னா, நீர் விரதம் இருந்துட்டு 2 பேரும் இவ்வளோ பிரிஸ்கா ராத்திரி 9 மணிக்கு இருக்கீங்க, எதுவும் சாப்பிட மாட்டேன்னு வேற சொல்றீங்க. இல்லை எங்களோட ஜேர்னி இதுதான், ஸோ வி டிசைடட் டு கோ அண்ட் வி கண்டினியூ டு டூ அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் லெஃப்ட். வி அட்டெண்டட் த ஃபங்க்ஷன், வி என்ஜாய்ட் த திங் எவ்ரிதிங், பட் வி கேம் பேக். உணவு மட்டும் எடுத்துக்கல. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த உணவு முறையெல்லாம். என்ன சொல்லுது, நம்ம உடம்பு சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு எதுக்குமே அலட்டிக்காம ரொம்ப காத்து மாதிரி போயிட்டு காத்து மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு ஒரு பாரமாவே தெரியாது. நமக்கு வயசாக வயசாக தான் கண்டதையும் சாப்பிட்டு உடம்புல ஒரு ஹெவினஸ், ஒரு ஹெவினஸ் வந்துடுது. அதனாலேயே அது நிமித்தமாக நம்ம நிறைய வேலை செய்ய மாட்டேங்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்கிறோம், சோம்பேறித்தனம் நிறைய கூடி போயிடுது. உடம்பு அந்த உணவு எடுக்கிறதுனாலயே அப்படி எவ்வளவு லேசாகுமோ பாடி. எண்ணெய் குளியல் சொல்லியே ஆகணும். எனக்கு அவ்வளோ ஒரு மாற்றம். எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்து இந்த மொட்டை மாடியில் தான் நிற்பேன் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருந்தது. இன்னுமுமே அதை கண்டினியூ பண்ணுறேன். என்னோட குழந்தைங்களுக்குமே அதை சொல்லித்தரணும். எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு வரணும். எண்ணெய் குளியல் சொல்லித்தரணும், கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்க சொல்லித்தரணும், ஆத்ம சுத்தி சொல்லித்தரணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போதைக்கு அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எங்களை பார்த்து எங்கள் குழந்தைங்களும் அதை கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறோம். இந்த உணவு முறைகள் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப அடாப்டடாக இருக்குது. என்னோட குழந்தை 3 வயது குழந்தை தான். பட் 1 வயசுக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட்ற இந்த உணவு முறைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சிறுதானிய உணவுகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பழங்களாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் பழங்களை அந்தந்த சீசனுக்கு உண்டான பழங்களை கொடுக்குறப்போ, அப்புறம் உணவு முறைகளே வந்து அந்த டேஸ்ட்டு, அந்த நம்ம நாட்களில் உள்ள டேஸ்ட் பட்ஸ் வந்து தூண்டி விடுற விதமாக அந்த மதிய உணவுகளில் வந்து எல்லாமே இருக்கும். அதாவது இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் அந்த உணவு முறைகள் இருக்கிறதுனால இது வந்து உடல்ல வந்து நிறைய விஷயங்களை செய்து அது மூலமா வந்து குழந்தைகள் முதற்கொண்டு விருப்பப்பட்டு இந்த உணவு முறைகளை சாப்பிட்றதுக்கு தூண்டுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். உடற்பயிற்சி கண்டிப்பாக யோகா மாஸ்டர்கிட்ட சேர்ந்தே ஆகணும். வேதா சார்கிட்ட 4 மாதம் யோகா கற்றுக்குன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, யோகம் இருக்கிறதுனால தான் நீங்கள் யோகா கற்றுக்க வந்திருக்கீங்கன்னு சார் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் யோகம் பண்ணிக்கிறதுனால தான் சாரோட குரூப்பில் இணைஞ்சு இவ்வளோ பலன் பெற்று இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேதா சாருக்கும் ஜெரினா மேடம் தான் நன்றி சொல்லணும். 2 பேரோட கைடன்ஸ் தான்.
சொன்னாங்க. நாங்க நம்பிக்கையா செஞ்சோம். எங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இலக்கு இருந்தது. எதிர்பார்ப்பு இல்ல. நாங்க செய்றோம் அப்படிங்கிறது முழு மனதோட நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. 2 மாசத்துல எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது. எங்க பொண்ணு முதல் குழந்தை 2 மாதத்துல நான் கருவுற்றிருந்தேன். 4 மாசம் யோகா கிளாஸ் அது. கருப்பெரும்பலையும் 4 மாசம் ஜேர்னி. ஆனா 2 மாசத்துல நான் கருவுற்றிருந்தேன். 2வது குழந்தை கூட அப்படிதான். சரி 2வது டைம் யோகா சேர்ந்து ஃபுல்லா 4 மந்த்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். யோகா கத்துக்கணும். சூரிய நமஸ்காரம்லாம் எனக்கு தெரியல. மொத தடவை 2 மாசத்துலயே கட் ஆனதுனால சூரிய நமஸ்காரம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வர யோகாஸ் பண்ண முடியல. ஆசனாஸ் பண்ண முடியல. சரி ஜாயின் பண்ணலான்னா செகண்ட் டைமும் ஜாயின் பண்ணோம். அப்பயும் அதே மாதிரி 2வது மாசத்துல 2வது குழந்தை கருவுற்றாச்சு. ஸோ இப்போ திருப்பி அகம் யோகாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஆசனங்கள் கற்றுக்கணும். நம்ம என் உடலுக்கு என் வாழ்க்கை முறைக்கு எனக்கு இந்த யோக பயிற்சி கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுனால தான் நிறைய இடர்பாடுகள் இருக்குதான். சின்ன குழந்தை அவளையும் பார்த்துக்கணும், பெரிய குழந்தையும் சமாளிக்கணும், வீட்டு வேலைகள் எல்லாமும் இருக்குதான். பட் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம உடம்புக்கு இது வேணும், நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது உணர்ந்து கற்றுக்குறோம். குழந்தைங்களுக்கும் நாளைக்கு அதை கண்டிப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இந்த வாழ்க்கை முறை நிறைய பேருக்கு நம்ம அப்படிதான் இருந்தோம். இப்போ அதெல்லாம் மறந்துட்டு ஃபாரின் கல்ச்சருக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். அதனால தான் பாதி பிரச்சனைகள் நமக்கு. அது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனைகள் தான் மேலும் மேலும் பெருசாகிட்டு இருக்கே தவிர தீர்வுகள் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை தான் இதுக்கான தீர்வு. அதை உணர வச்சது வேதா சார் தான், ஆரா யோகா சென்டர் தான். ஸோ தேங்க்ஸ் டு வேதா சார், ஜெரினா மேடம். எங்க 2 பேரும் இன்னைக்கு இந்த full இடத்துல family. ஃபுல் ஃபேமிலியா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல பிரபஞ்சமும் வேதா மாஸ்டர் ஜெரினா மேடம் கொடுத்த கைடன்ஸ் தான் எங்களால் இந்த நிலைமையில வந்து நிற்க முடியுது. நாங்களும் எங்களை உணர்ந்துக்கிட்டோம். முடிந்த அளவுக்கு அந்த உணவு முறைகள், அந்த வாழ்க்கை முறைகளை எங்களோட அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு செல்வோம். இதை மற்றவங்களுக்கும் நாங்கள் சந்தோஷமா சொல்லிக்கிறதுல, பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ.